வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் வனம் சார்ந்த பகுதிகளில் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தேனி, ஈரோடு, ஊட்டி போன்ற இடங்களில் ஊருக்குள் அடிக்கடி காட்டு யானைகள் புகுந்து விடுவது வாடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே காட்டில் உணவில்லாமல் தவிக்கும் யானைகள் வனம் சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்களில் ஊருக்குள் வந்து அங்கே பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயிர் வகைகள், பழ வகைகள், காய் வகைகள் என அனைத்தையும் சேதப்படுத்திவிட்டு செல்வதால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் கிராம மக்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் வங்கியில் கடன் பெற்று பயிர்களை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் திடீரென்று மொத்தமாக காட்டு யானைகள் வந்து அவற்றை நாசப்படுத்துவதால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆக அவர்களுக்கான இழப்பீடையும் அரசு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. மேலும் காட்டில் யானைகளுக்கு தேவையான உணவுகள், நீர்நிலைகள் ஆகியவற்றை முறையாக அமைக்கப்பட வேண்டும். எல்லை சார்ந்து இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் அகழிகள் அமைத்து யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இருந்தும் கூட அவை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஆக ஊருக்குள் வரும் யானைகளை வரவிடாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும், மேலும் பொதுமக்களுக்கு இதில் இருக்க வேண்டிய பங்கு என்ன என்பது குறித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் விளை நிலத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்ததில் ஏராளமான வாழை மரங்கள் சேதமடைந்தன. கூடலூர் அருகே வெட்டுக்காடு மலைப்பகுதியில் வனராஜ் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் வாழை தோட்டம் உள்ளது. வாழை மரங்கள் குலை தள்ளி அறுவடை செய்யும் தருவாயில் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தோட்டத்தில் புகுந்த யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தின. தொடர்ந்து ஈரோடு வடக்கு தோட்டம் பகுதியில் முருகன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் புகுந்த ஒற்றை ஆண் யானை அங்கிருந்து சோளப்பயிர்களை சேதப்படுத்தியது. இதேபோல் ஹொசூர், வால்பாறை, ஊட்டி உள்ளிட்ட வனம் சார்ந்த இடங்களில் காட்டு யானைகள் ஊருக்குள் வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. வனத்தை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு வரும் யானைகள் அங்குள்ள பயிர்களை சேதப்படுத்திவிட்டு செல்வதால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். காடுகளில் யானைகள் வாழ்வதற்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அங்கு யானைகளுக்கு தேவையான நீர்நிலைகளை அமைக்க வேண்டும். மேலும் எல்லைப் பகுதியில் போதுமான அகழிகள் வெட்ட வேண்டும். காடுகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் காடுகளில் இருந்து யானைகள் கிராமங்களை நோக்கி வருவதை தடுக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஊருக்குள் காட்டு யானைகள் வருவதை தடுக்க முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வனம் சார்ந்த பகுதிகளில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கும் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை அடிக்கடி வந்து யானை கூட்டங்கள் சேதப்படுத்தி செல்வதால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆக இதிலிருந்து ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் வனத்துறையினர் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இது பற்றிதான் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக கோவை செய்தி அரங்கிலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு ஜேக்கப். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு ஜேக்கப். வனம் சார்ந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராம பகுதிகளில் ஊருக்குள் அடிக்கடி யானை கூட்டங்கள் வந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஊருக்குள் யானைகள் வருவதற்கு மிக பிரதான காரணங்கள் எல்லாம் என்னென்ன? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர்ல வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வந்துருதுங்க. இந்த சிட்டி விரிவடைய என்ன ஆகுதுன்னா ரியல் எஸ்டேட், அப்புறம் இந்த சுற்றுலா பயணிகள் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த யானையோட வழித்தடத்தை, அதோட உணவை, தண்ணீரை கெடுத்து மரங்களை வெட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு உணவுக்காக அது சிட்டிக்குள்ள வந்துருதுங்க. சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனாலையும் இந்த ரியல் எஸ்டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனாலையும் இந்த யானைகள் உள்ள வருதுங்க. மேலும் இந்த கோயம்புத்தூர் சுத்தி ஒரு 20 கிலோமீட்டர்ல ஆனைக்கட்டின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா விண்ட் மில் அமைக்கிறாங்க. இது மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்காக மின்மில் எல்லாம் அமைக்கும் போது என்னதுன்னா அதோட அதிர்வுகள் இருந்துங்க அங்க அந்த யானை அங்கிருந்து பயந்துட்டு அதோட இடத்துல இருந்து வெளியே வருதுங்க. இதெல்லாம் தாங்க பாதிப்பு. அதனாலதான் சிட்டிக்குள்ள அடிக்கடி வருதுங்க. திரு ஜேக்கப், தொடர்ந்து பேசலாம். பல்வேறு பகுதிகளில் ஊருக்குள் யானைகள் வருவதால், அதாவது வனம் சார்ந்த பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் யானைகள் ஊருக்குள் அடிக்கடி வருவதால் அந்த பயிர்களை சேதப்படுத்துவது
மேலும் பல்வேறு விதமான செயல்களில் யானைகள் அவருக்கு மிகப்பெரிய தொந்தரவாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கிறது. மேலும் காடுகளில் அதிக அளவிலான ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுவதன் காரணமாகவும் யானைகள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு ஊருக்குள் புகுவதாகவும் ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து வால்பாறை பகுதிகளிலும் யானைகள் ஊருக்குள் தொடர்ந்து வருவது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என தங்களுடைய நிலையை விவசாயிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். இந்த பகுதி சின்கோனா பகுதி யானைகள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக உள்ளது. யானைகளின் சரணாலயமாக இந்த பகுதி இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக 7க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கி கொண்டது இந்த பகுதி யானைகளால். அது மட்டுமில்லை, 50க்கும் மேற்பட்ட நபர்களை அடிபட்டு துவைச்சம் செய்யப்பட்டுள்ளது. இரவில் சுமார் 7 மணிக்கு மேலே குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நுழைந்து குடியிருப்புகளை அட்டகாசம் செய்கின்றன மற்றும் சத்துணவு கூடங்கள், ரேஷன் கடைகள் போன்றவற்றை சேதப்படுத்தி வருகிறது. தமிழக அரசும் வனத்துறையும் இணைந்து இந்த பகுதியில் உள்ள துண்டு சோலைகளை பெரிதாக்கி யானைகள் வராமல் மின்வேலிகளை அமைத்து தடுத்து தருமாறு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் நிவாரணத் தொகையையும் உயர்த்தி தருமாறும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மிருகங்கள் யானை தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு சார். மின்வேலி அமைச்சிருக்காங்க, அது சரியான பராமரிப்பு கிடையாது. அந்த நிலைமை இருக்கு. அதிகாலை நேரத்தில் நாங்கள் வேலைக்கு போற கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு சார். நாங்கள் நிர்வாகத்துக்கு கீழ்பட்டு நாங்கள் வேலைக்கும் போய் ஆகணும். அந்த நிலைமையில நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் சார். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு இந்த மின்வேலியை அமைச்சு அதை பராமரிச்சு அது வேலை செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த யானை தொந்தரவு பாதுகாத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஊருக்குள் வரும் யானைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஊருக்குள் இருக்கக்கூடிய சமையலறை கூடங்கள் மற்றும் ரேஷன் கடைகளிலும் புகுந்து பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் வனத்துறையினர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, பொதுமக்களுக்கு இருக்க வேண்டிய விழிப்புணர்வு என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஊருக்குள் வரும் யானை கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்பது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். கோவையில் இருக்கும் திரு ஜேக்கப் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜேக்கப், இப்போ ஊருக்குள் யானைகள் வருவதை தடுக்க வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அந்த நடவடிக்கைகள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறதா? கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த காரமடை பக்கங்க இந்த தண்ணீர் தொட்டி அமைச்சாங்க. அப்புறம் இந்த விவசாய பூமிக்கு இந்த பென்சிங், மின்சார பென்சிங் போடுவதற்காக சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தண்ணீர் தொட்டிகள் பார்த்தா பராமரிக்கிறது இல்லைங்க. அது பராமரிக்க அதே மாதிரி அந்த சின்ன ஒரு அகழி கட்டுறதுக்கு மானியம் கொடுத்து இது பண்றாங்க. ஆனா அது என்னாச்சுன்னா அது காலப்போக்கில் அது அப்படியே மண்ணு மடிஞ்சு அது அப்படியே இதாயிருதுங்க. யானை திருப்பி வருதுங்க. இது அவங்க சரியா பராமரிக்கிறது, வனத்துறையினர் சரியா பராமரிப்பது இல்லைங்க. அதே மாதிரி இந்த சுற்றுலா பயணிகள் போய் அந்த யானையோட அந்த இடத்துல போய் அங்க பண்ற பிரச்சனையெல்லாம் தடுக்கணுங்க. அங்க அதோட புல்வெளிகள்ல போய் நம்ம சுற்றுலா பயணிகள் போய் ஏதாவது சிகரெட்டுல போட்டு தீ பத்தி அதோட இறை அது கிடைக்காம போயிருது. அதனால என்னன்னா இறை தேடி இது வருதுங்க. இந்த வனத்துறையினர் அதை கொஞ்சம் கரெக்டா அதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்துறாங்க. திரு ஜேக்கப், இப்போ யானைகள் ஊருக்குள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் காடுகள்ல பல இடங்கள்ல ஆக்கிரமிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காடுகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா அப்படின்னு வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகள்ல ஈடுபடுறாங்களா? பண்றாங்க. ஆனா என்னன்னா உயரதிகாரி லெவல்ல அந்த ரிசார்ட் கட்டுறது, இந்த வனம் உள்பகுதிகளில் போய் ரிசார்ட் கட்டுறது, அதே மாதிரி வனத்துக்கு நடுவுல புதிய பாதைகளை அமைப்பது. இந்த புது பாதைகள் அமைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காரு இதெல்லாம் வரும்போது இந்த அதிர்வு இந்த யானைகளுக்கு அதோட இடம் தான் இதான் சந்தேகப்பட்டது அது வெளியே வருதுங்க. அதே மாதிரி இந்த தண்ணீர் தொட்டியில இல்ல செக் டேம் கட்டுறது, அந்த இயற்கையான சூழலை அழிக்கும் போது அதுகளுக்கு அங்க இருக்க முடியாம தான் வெளியே வருதுங்க. திரு ஜேக்கப், தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊருக்குள் யானைகள் வருவதை தடுக்க வேண்டுமானால் போதுமான அகழிகள் வெட்டப்பட வேண்டும். ஏற்கனவே வெட்டப்பட்ட அகழிகள் எல்லாம் தற்பொழுது மண் சரிந்து காணப்படுகின்றன. மேலும் காடுகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா என்பது பற்றி வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் விவசாயிகள் யானைகள் ஊருக்குள் வருவதால் என்ன பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10, 15, 2, 3 நாளுன்ட்டு ஒரு 10-15 ஏக்கர் இங்க விவசாய நிலம், கரும்பு, வாழை, தென்னை இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு யானையும் கூட்டம் கூட்டமா பூந்துதுன்னா கிட்டத்தட்ட 1000 வாழை, 100 வாழை, 150 வாழை எல்லா வாழையும் சுத்தமா சேதப்படுத்திடுது.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்துல மட்டும் எங்க விளாமுண்டி பகுதி வனப்பகுதியை ஒட்டி உள்ள விவசாயிகளுக்கு மட்டும் ஒரு பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட லாஸ் ஆயிருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு தோட்டத்துல பூந்து சேதப்படுத்திட்டு போச்சுன்னா அது வந்து தொடர்ச்சி அது அந்த வெள்ளாமை முடிக்கிற வரைக்கும் அந்த தோட்டத்துக்காரங்களை விடுறதுல தானே நேரம் வீட்டுக்குள்ளேயே வருது. ரெண்டாவது ஆடு மாடு கட்டியிருந்தோம்னா அந்த ஆட்டு மாட்டையும் வந்து சேதப்படுத்திடுது. இப்ப ஒரு 10 நாள்ல வந்து ஒரு மாடு ஒண்ணு சேதமாச்சு. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விவசாயி கரிதொட்டம்பாளையத்துல ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு 200 வாழையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள்ல வெட்ட வேண்டிய சூழ்நிலையில் உள்ள ஒரு கதலி ரக வாழையை வந்து சுத்தமா தின்றுச்சு. அவர் முடுக்க போய் அது வந்து கல் எடுத்து குட்பால் மாதிரி உதைக்குது. இதெல்லாம் வந்து வன அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனா இதை இவங்க வந்து அகலியை வெட்டி அதுல வந்து ஒரு பென்சிங் மாதிரி ஏதாவது போட்டு ஏற்பாடு பண்ண சராசரி ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்தே போய் இந்த பயிர் செஞ்சிருக்கிற விவசாய தோட்டத்துலாம் போகுது. வாழைய தர்பூசணி அரசாணிக்காய் இது தென்னை போன்ற விவசாயமே எல்லா விவசாயத்தையும் அழிச்சிருது. இதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிவாரணம் கொடுக்கறது இதுல வந்து போட்டு இந்த அகலை வந்து இந்த 30% அகலை வந்து பூர்த்தி பண்ணாங்கன்னா இந்த வனப்பகுதியை விட்டு யானைகள் வெளியே வராம இருக்கும். இந்த யானை வெளியே வரதுனால வந்து மட்டும் இந்த விவசாயிகள் போறாம கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பகுதியில் கூடிய விவசாயிகள் போறாம விவசாயத்தை விட்டு போட்டு எங்க கூலி வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குது. இப்ப இந்த ஒரு ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர்த்த வந்து யானை வந்து அடிச்ச கொண்டு வந்துச்சு. நடு ரோட்லயே வந்து மட்டும் கடந்த மாதம் கூட பண்ணாரி கோயிலுக்கு சென்ற ஒரு பெண்மணி வந்து நடு ரோட்ல யானை தாக்கி அந்த இறந்து போச்சு. அதுக்கு முன்னாடி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து யானை அடிச்சு கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஆளுகள் அடிச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்ப யானை வந்துருச்சு. அதனால இங்க இருக்கிற நாங்க விவசாயம் பண்ணிட்டு போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா உயிர் வந்து எங்க இல்ல. காலையில விழுந்தாதான் நெஜம். வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் ஊருக்குள் யானை கூட்டங்கள் வருவது தற்பொழுது வாடிக்கையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஊருக்குள் வரும் யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கொல்வதாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக வனத்துறையினர் மிக உடனடியாக செயல்பட்டு ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கு வைக்கப்படுகிறது. தொடர்ந்து கோவை செய்தியரங்கில் இருக்கும் திரு ஜேக்கப் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜேக்கப், இப்ப யானைகள் ஊருக்குள் வந்து பயிர்களை சேதப்படுத்துவதனால விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விவசாயிகள் முன்வச்சிருக்காங்க. ஆக விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான இழப்பீடுகள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் இது பற்றி என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து பயிர் அழிச்சதுனால இது வரைக்கும் அரசு வந்து பண்ணதா இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லைங்க. இது வரைக்கும் அவங்க செஞ்சதும் கிடையாதுங்க. ஆனா அது செய்யணுங்க. அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயம் என்ன விவசாயம் பண்ணணும், அதிகமா இந்த கரும்பு இந்த யானைகள் பிடிக்கிற இது எல்லாம் அங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு அறிவுரை எப்போ இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணணும் அந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் போதுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு அரசு வந்து உதவித்தொகை ஏதாவது கொடுத்துச்சுன்னா அவங்க அந்த பாதிப்பு வந்து காப்பாற்றப்படுவாங்க. திரு ஜேக்கப், தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது வனப்பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் யானைகள் ஊருக்குள் வந்து பயிர்களை சேதப்படுத்தும் பொழுது விவசாயிகளுக்கு அதிக அளவிலான நஷ்டம் ஏற்படுகிறது. ஆக அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அரசு அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கும் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் என்ன மாதிரியான பயிர்களை மேற்கொள்ளலாம் போன்ற ஒரு அறிவுரையை அதிகாரிகள் தரப்பிலிருந்து அவர்கள் வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இருக்க விழிப்புணர்வு என்ன, உடனடியாக இதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் அங்க இருக்கக்கூடிய வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் யானைகள் ஊருக்குள் அடிக்கடி வருவதால் தாங்கள் பெரிய பாதிப்புகளை சந்திப்பதாக விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். குடியிருப்பு பகுதியில் அடிக்கடி வனவிலங்குகள் யானை அதிகமாக வருது. இதுக்கு காரணம் என்னன்னா கூப்பு வந்து அடிக்கடி எல்லா பகுதியிலும் அழிச்சிட்டு வராங்க. அது அரசாங்கத்துக்கு பர்மிஷன் வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மரம் நடுறதில்லை. அந்த விதிகளின்படி மரம் நடுறதில்லை. அதனால வந்து கூப்பு அழிஞ்சிட்டே வர்றதுனால குடியிருப்பு பகுதி பக்கத்தில் யானை அடிக்கடி வருது, வந்து ரொம்ப சேதப்படுத்துது. மக்கள் வந்து நிம்மதியா வாழ முடியறதில்ல. வனத்தில் இருக்கக்கூடிய விலங்கெல்லாம் இப்போ வனத்தில் இல்லாம ஊருக்குள்ள சுத்தி இருக்கு. அதனால உயிருக்கு பயிருக்கு பெரிய ஆபத்து. இது இந்த 3 ஆண்டு காலமா நாங்க இந்த 23 கிராமம் போராடினாலும் கூட படிப்படியா அந்த வனவிலங்குகளுடைய அட்டகாசம் பயிர் நாசம் தொடர்ந்துட்டு தான் இருக்கிற ஒழிய
கம்மியே ஆகல. இதை பற்றி அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது எங்களுடைய கருத்து. இன்றைக்கு வனவிலங்குகள் எல்லாம் அன்றைக்கு வனத்திலே இருந்ததுக்காக சில சட்டங்கள் போட்டாங்க. ஆனா அந்த சட்டமெல்லாம் இன்னைக்கு எல்லா வனவிலங்கு யானையானாலும் கரடியானாலும் புலியானாலும் பன்னியானாலும் ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதை கேட்டும் தொடர்ந்து கோவையில் இருக்கும் திரு ஜேக்கப் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு ஜேக்கப், யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க பல இடங்கள்ல மின்வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதை அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கா? அந்த மின்வேலிகள் எல்லாம் எந்த அளவிற்கு பராமரிக்கப்பட்டு இருக்கிறது? கிராமத்திலேயே இந்த வனப்பகுதிக்கு அருகில் உள்ள கிராமத்தில எல்லாம் மின்வேலி அமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா அவங்கவுங்க செலவு பண்ணி தான் அமைச்சிட்டு இருக்காங்க தவிர அரசு ஒரு மானியம் கொடுத்து அமைக்கிற மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. அது அரசு அவங்களுக்கு சரியான அவேர்னஸ், அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னெல்லாம் அதை தடுக்கிறதுக்கு யானை வரும்போது என்ன செய்யணும், இல்ல எந்த விதமான பயிரை இது பண்ணணும். என்னன்னா இப்ப கிராமத்துலங்க இந்த விவசாய நிலத்தை காட்டு நிலத்தை விவசாயிகள் ஆக்கிரமிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. காடுகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து நம்ம காட்டுக்குள்ள போகலாட்டி யானையை கண்டிப்பா வெளியே வராதுங்க. அதோட தண்ணீர் தேவைகள், உணவு தேவைகள் அங்க பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அது வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால நம்ம காட்டு விவசாயிகளும் சரி காட்டு நிலத்தை ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணவும் கூடாதுங்க. அதே மாதிரி அந்த காட்டு பகுதி அருகில் உள்ள விவசாயிகள் அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், யானைகள் அப்படி வரும்போது என்ன செய்யணும், அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிங்கிறது அரசு சொல்லி கொடுத்து அங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அதை தடுக்கிறது எப்படி, இயற்கையான முறையில் தடுக்கிறது எப்படி. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல ஆனைக்கட்டிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1000 செங்கல் காலவாய்க புதுசா உருவாயிருச்சுங்க. இப்ப அதுல வர்ற மரத்துல அந்த எரிக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த இதை எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யானைகள் வருதுங்க. அப்போ யானைகளை நம்ம தான் அதுல வர வைக்கிறோங்க. அதோட இடத்த போய் நம்ம ஆக்கிரமிக்கும் போது கண்டிப்பா அது உள்ளார வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. திரு ஜேக்கப், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்பொழுது அதிகரித்து வரும் காடுகளில் ஆக்கிரமிப்புகள் காரணமாக யானைகள் ஊருக்குள் வருவதை பார்க்க முடிகிறது. வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் ஊருக்குள் வரும் யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவதோடு மக்களையும் கொன்றுவிடுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள். யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் தற்பொழுது எடுத்து வரும் நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். மேலும் வனப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் விவசாயிகள் என்ன மாதிரியான பயிர்களை பயிர் செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவுரைகளை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் பொதுமக்களும் யானைகள் ஊருக்கு வரும்பொழுது எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுப்பதற்காக ஆங்காங்கே அகழிகளும் வெட்டப்பட்டிருந்தன. ஆனால் பல இடங்களில் அந்த அகழிகள் மண் சரிந்து காணப்படுகின்றன. ஆக அவற்றை பராமரிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க முடியும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மற்றும் இதை தடுக்க உடனடியாக வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் கோவையிலிருந்து பங்கேற்ற திரு ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்வது 11 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.